ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். 2026-27 ஆண்டுக்கான புதிய கல்வியாண்டில் புதிய பாடத்திட்டத்தில் 1ஆம் வகுப்பு இங்கிலீஷ் பாடப்புக்கில் யூனிட் 1 அபவுட் மீ இதில் வரக்கூடிய செகண்ட் லெசன் சிம்பா அண்ட் சின்னு. இது ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை நாம் குழந்தைகள்கிட்ட எப்படி எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு காட்டில் ஒரு மரத்துக்கடியில் சிம்பான்னு ஒரு லயன், ஒரு சிங்கம். அந்த சிங்கம் படுத்து நல்லா கண்ணை மூடி தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு குட்டியோண்டு எலி, நம்ம வீட்டிலலாம் சுற்றும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு குட்டியோண்டு எலி, அதுக்கு பேர் சின்னு. அந்த சின்னு என்ன செய்யுது, சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கவும் அந்த சிம்பா மேலே ஏறி அதோட முதுகில் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு, ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. விளையாண்டுக்கிட்டேவும் சின்னு என்ன செஞ்சிச்சுன்னா சிம்பாவோட மூக்கை தொட்டு விளையாண்டுச்சு. சிம்பாவுக்கு அவ்வளோதான் கோபம் வந்துருச்சு. யாரா நம்ம தூக்கத்துலேருந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய கண்ணை திறந்து பார்க்குது. பார்த்தா அங்கே சின்னு. அப்படியே சின்னுவை என்ன செஞ்சிச்சு, அதோட காலில் அந்த நகம் ஊசியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாதத்தில் அப்படியே பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே அவ்வளவுதான், சின்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. என்னைய விட்டுரு, நான் எங்கள் அம்மாட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னு அழுத உடனேவும் சிம்பா சரி பாவம் பொழைச்சி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாதத்தை அப்படியே விரித்து விட்ட உடனே அவ்வளோதான், சின்ன பொழைச்சோம்னு அது குட்டியாக காலை வச்சு ஒரே ஓட்டமாக ஓடியே போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் வேட்டைக்காரன் வந்து சிங்கத்தை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலை எடுத்து சிங்கத்து மேலே போட்ட உடனே அதனால் நகரக்கூட முடியலை. அது கால் பூரா டைட்டாக வலை சிக்கிடுச்சு. அதனால் அசையவே முடியலை. அப்படியே முழிக்குது, என்னடா செய்கிறது அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமாக வந்த சின்னு பார்த்துருச்சு. இதை பார்த்துட்டு அடடா இது நம்ம சிம்பாவே அப்படின்னு சொல்லிட்டு போய் அதோட பல்லை வச்சு அதோட நெட்டை பூரா கட் பண்ணிடுச்சு. அதுக்கு பல்லு எப்படி இருக்கும், நல்லா ஊசியாக கூர்மையாக இருக்கும்ல, கச்சுன்னு கடிச்சு அந்த நெட்டை ஃபுல்லாக கட் பண்ணிடுச்சு. சிம்பாவுக்கு ஒரே குஷி, ஆஹா நம்ம தப்பிச்சிட்டோம்டா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குது. அப்படியே அது வாயை திறந்து ஹா அப்படின்னு சிரித்த உடனே சிம்பாவும் சின்னுவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 2 பேரும் ஷேக் ஹேண்ட் கொடுத்துக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா மற்றவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் சின்ன குழந்தைகளாக நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும்.